முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள். தினந்தோறும் பல பேர் கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டே இருக்கிறாங்க. ஏன் கிறிஸ்தவத்துக்கு மாறுறாங்க? முஸ்லீம் மதத்துக்கு மாறுறது ரொம்ப கம்மி. ஏன்னா சீக்கிரம் முஸ்லீம்கள் எல்லாரையும் சேர்க்க மாட்டாங்க. கிறிஸ்தவத்தில் எப்படினாலும் பெண்டிகாஸ்டில் சேர்ந்துக்கலாம், ஏதாவது ஒரு மதத்தில் சேர்ந்துக்கலாம். நிறைய குரூப் இருக்குது. சிஎஸ்ஐயில் சேர்ந்துக்கலாம், பெண்டிகாஸ்டில் சேர்ந்துக்கலாம், எங்கேயாவது பைபிள் படிக்கலாம், பேர் இந்து பேர் வச்சுக்கிட்டே கிறிஸ்தவ கோயிலுக்கு போகலாம். அது வேற. முஸ்லீம் மதத்தில் மாறினா முஸ்லீம் தான், அப்புறம் சாதிலாம் கிடையாது. அதை ஆராய்ச்சி பண்ணி தான் நான் PhD பட்டம் வாங்கினேன் மீனாட்சிபுரத்தில். நான் போய் பார்த்தேன், இந்த முஸ்லீம் மதம் மாறினாங்களே அவங்கெல்லாம் எப்படி இப்போ இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு போனேன். அதை சும்மா போய் பார்த்து வந்தால் நல்லா இருக்காதுன்னு அது சயின்டிஃபிக்காக ஒரு ரிசர்ச் பண்ணேன். அதில் சில பேருக்கு பொறுக்கல. ஏதோ இது காசு கொடுத்து வாங்குற டாக்டர் பட்டம் நினச்சிக்கிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லா வீட்டுக்கும் போய் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அவங்க விவரங்கள் எல்லாம் சேகரித்து அதன் பிறகு சயின்டிஃபிக் அப்ரோச், அது ஒரு ரிசர்ச், அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. அதில் என்ன முடிவு வந்திருக்குன்னா, இஸ்லாத்துக்கு மாறினவங்க இன்றைக்கு முழுமையாக முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு பழைய அடையாளம் கிடையாது. இப்போ யாரும் அவங்கள போய் பல்லர்லாம் சொல்ல முடியாது. பல்லர் அவரை தேவேந்திர குல வேளாளர்னு சொல்ல முடியாது, பல்லர்னு சொல்ல முடியாது. முஸ்லீம் தான். அவனுக்கு பிறக்கிற பிள்ளை முஸ்லீமாவே பிறகுது. அவன் பேர பிள்ளை முஸ்லீமா பிறகுறான். இப்போ முஸ்லீம்னா வாங்க பாய்னு சல்யூட் அடிக்கிறான். அதுக்கு முன்னாடி அவன் பல்ல பையன் அவனை ஒதுக்கு தள்ளி நில்லுன்னா. அவன் பாட்டனை பல்லன்னு சொன்ன சமூகம் இன்னைக்கு பேரனை பாய் வாங்கன்னு கூப்பிடு, அவனை சல்யூட் அடிக்கிறான்.